ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன் கட்சிக்காரங்க கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசினாரு. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி ஒத்து வராது அப்படின்றத ரொம்ப நாள் கழிச்சு சொல்லியிருக்காரு. இதில் ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. நேற்று டெல்லியில இருந்து அவருக்கு கிடைச்ச சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான சிக்னல். கூட்டணி ஆட்சியில் வந்து அதிகாரம் தேவையில்லைனாலும் பரவாயில்ல, ஒரு கணிசமான சீட்டு கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இதை பேசினாரு. நாங்கள் வந்து உங்ககிட்ட ஏதாவது பேப்பர் துண்டு இருக்கா, ஸோ உங்களோட நோட்ஸ் ஏதாவது வச்சுக்கோங்க, நாங்கள் கேட்குறத நீங்கள் புள்ளி ஒருத்தர் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, எனக்கு பேப்பரை படித்து பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்களை வந்து அவர் இன்டைரக்டா இல்லைங்க டைரக்டாகவே கலாய்க்கிறாரு. நான் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறேன், வர வழியில் என்னையா வந்து பிளாக் பண்ணுறீங்கன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணதில் இல்லை போராட்டம் முடிஞ்சிச்சு, அவங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு வண்டியில் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல, அவங்க கூட நானும் வண்டியில் ஏறிக்கிறேன்னு சொல்லி வண்டியில் ஏறி அண்ணன் போயிட்டாரு. இது வந்து நிச்சயமா சொல்லணும்னா ரொம்ப சிரிப்பான ஒரு விஷயம் தான். டிவிகேக்கு வந்து விசேஷ கொடுத்தாலும் கொடுத்துட்டாங்க, திமுக காரங்க பயப்படுறாங்க பாருங்க. அதை வந்து தாங்கவே முடியல. F2 லைசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணல் மகிழ் மன்றம் ரெகக்னைசேஷன் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த எடுத்துப்பாங்க. அந்த இடத்த எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில கிரைடீரியா, சில பாலிசி வச்சிருக்காங்க இந்த லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு. அதாவது ரெகுலர் வாடிக்கையாளர்கள் இந்த மணமழ் மன்றத்துக்கு வந்து ரெகுலரா வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த மதுபானம் லைசன்ஸ் கொடுத்தா அந்த மதுபானத்தை வந்து அவங்களுக்கு விற்பனை செய்யணும், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் இருக்கு. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு 100 பேராவது அந்த மணமகள் மன்றத்துல வந்து உறுப்பினராக இருக்கணுன்ற மாதிரி ஒரு பாலிசியை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. இன்றைக்கான கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை தான் நம்ம ஹரிகிருஷ்ணன் சார் கிட்ட கேள்விகளா கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க சார் கிட்ட கேள்விகளை கேட்போம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். நேற்றைய தினம் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து வாக்குச்சாவடி முகவர் மாநாடுல திமுக காங்கிரஸ் கூட்டணி இணக்கமா இருக்கு, ஆட்சியில பங்கு தமிழகத்துக்கு சரி வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றின கருத்து கொஞ்சம் சொல்லுங்க சார். நேற்றைய தினம் திருவிடந்தை ECRல வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மண்டலத்திற்கு உட்பட்ட பூத் கமிட்டி முகவர்களுக்கு வந்து பயிற்சி முகாம் நடத்தினாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன் கட்சிக்காரங்க கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசினாரு. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி ஒத்து வராது அப்படின்றத ரொம்ப நாள் கழிச்சு சொல்லியிருக்காரு. இதில் ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. நேற்று டெல்லியில இருந்து அவருக்கு கிடைச்ச சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான சிக்னல். கூட்டணி ஆட்சியில வந்து அதிகாரம் தேவையில்லைனாலும் பரவாயில்ல, ஒரு கணிசமான சீட்டு கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இதை பேசினாரு. இதை நம்ம நேத்தே ஒரு வீடியோல ஷூட் பண்ணும்போதே நான் தெளிவா சொல்லியிருந்தேன். அதையுமே இன்னைக்கு தினமலர்ல அதை தான் சொல்றாங்க. அவர் ஒன்றும் மிக தைரியமா வந்து இதை பத்தி அவர் பேசிடல. ஸோ அங்க இருந்து பச்சை கொடி காட்டின பிறகுதான் இதை பத்தி அவர் அங்க பேசுறாரு. ஏன்னா இவருக்காக சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கிறாரு அவரோட அடிமைன்ற அளவுல தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இருக்காரு. இவருக்காக ஒத்து ஊதத்துக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு ஸோ அவரு வந்து பயங்கரமா இவருக்கு வந்து புகழ்ச்சியா அங்க பேசி அவருக்கு சப்போர்ட்டிவா அங்க நடந்துக்கிறாரு. வேற என்ன சொல்ல முடியும்? ஸோ தொண்டர்கள் எல்லாம் வந்து ஆட்சியில அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு கத்திட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவர் பேசி முடிச்ச அடுத்த நிமிஷத்திலேயே மாணிக்க தாகூர் அவர்கள் MP அவர் என்ன சொல்லியிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில அதிகாரத்திலையும் பங்குன்னு இவரு ஒன்றும் சொல்ல தேவையில்லை, பொதுமக்கள் வந்து அதை வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதோடு மட்டும் இல்லாம 2006ஆம் ஆண்டு இவங்களுக்கு 18 MLAக்கள் வந்து குறைவா இருந்தது மெஜாரிட்டியோட ஆட்சியை நடத்துறதுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து எந்தவித நிபந்தனை இல்லாம இவங்களுக்கு நாங்க அப்ப சப்போர்ட் பண்ணோம், அந்த நன்றி கூட இவங்களுக்கு இல்ல. அந்த நேரத்திலே நாங்க இதுக்கு ஒரு பிரச்சனையை எழுப்பி இருந்தோம்னா அன்னைக்கே வந்து ஆட்சியில எங்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்திருப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, இனி வரும் காலங்கள்ல நாங்க வந்து சும்மா போக மாட்டோம், கண்டிப்பா கூட்டணி ஆட்சியில தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து பெருசா வந்து மீடியா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசிட்டாருன்னு பயங்கரமா வந்து அதை பிரபகண்டா படுத்துறாங்க. ஸோ ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இவங்க எப்படின்னா எல்லா
மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவையும் கையில வச்சுக்கிட்டு இவங்க தான் பாசிட்டிவா இன்னைக்கு வந்து மக்கள் நினைக்கிறாங்கன்ற மாதிரியும் ஆன்டி இன்கம்பன்சி எதுவுமே இல்லாத மாதிரியும் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஸோ பெண் நிறுவனம் மூலமாகவும் மீடியாக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தவறான நிகழ்ச்சியோ ஏதாவது ஒரு விஷயமோ சொன்னா உடனே ஒரு போன் அடிச்சிடறாரு பெண் நிறுவனத்தின் அதிபர். அவர் அடிச்சுட்டு இதை நியூஸை போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு உடனே மெயின் மீடியாஸ் வந்து அந்த ஒரு நிகழ்ச்சியை அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் டிவில ஒளிபரப்பு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த அளவில் இருக்கு. இவங்க வந்து நரேட்டிவ் செட் பண்ணாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஏன் அப்படின்னா பொதுமக்கள் நல்லபடியா முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இவர்களுக்கு இந்த வரப்போற 2026 தேர்தல் வந்து ஒரு கடுமையான தண்டனையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறமா இவங்களால வந்து மீண்டும் ஆட்சிக்கே வர முடியாது. ஏன்னா இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு அநியாயம், அக்கிரமங்கள், லஞ்சம், சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இருக்கிறது, கஞ்சா, போதைப் பொருள் நடமாட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, அரசு ஊழியர்களின் போராட்டம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை. இதை பத்தி யாராவது எந்த மீடியாவது பத்திரிகையோ இதை பத்தி பேசுறாங்களா பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு சில யூடியூபர்ஸ் மட்டும் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா ஷவுக்கு ஷவுக்கர் அவர்கள் வந்து இதை பத்தி ரொம்ப தெளிவா பேசிட்டு இருந்தாரு. ஆனா அவரோட நிலைமை இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட அதிகாரம் அடக்குமுறைக்காக அவர் இன்று வந்து அமைதியா இருக்காரு. ஆனா எவ்வளவு நாள் இது போகுதுன்னு நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்களால் கொடுக்கப்படும். சார், அதே போல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக அணியா டெல்லி அணியா முடிவு செய்ய போகும் தேர்தல் இது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நேற்று திருவிடந்தை ஈசிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மண்டலத்துக்கு வந்து பூத் கமிட்டி நிர்வாகிகள் வந்து பயிற்சி முகாம் மீட்டிங்ல அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, பூத் கமிட்டி மெம்பர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா தமிழ்நாட்டுல 75,000 பூத் கமிட்டி இருக்கு. இந்த பூத் கமிட்டியில இருக்கிற அத்தனை பேருமே வந்து முறையா வேலை செஞ்சாவே, அதாவது ஒரு பூத்துல 350 ஓட்டு வாங்கறதுக்கு நீங்க எல்லாரும் முழு மூச்சா செயல்பட்டாலே கிட்டத்தட்ட 2,60,00,000 ஓட்டு நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதுவே வெற்றிக்கு போதுமானது. அதே போல ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. 50 ஓட்டு வந்து உங்களால வரணும் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நிச்சயமா வருகின்ற தேர்தலில் நாம ஜெயிச்சிடலாம். இது தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் உண்டான தேர்தல் அப்படின்னு சொல்றாரு. யார் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்றாரு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பதில் என்னவென்றால், நீங்க இதுவரைக்கும் மத்திய அரசை பகைச்சுக்கிட்டதுனால தமிழகம் வளர்ச்சி பாதையிலேயே செல்லல. பொதுவா மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக சென்றால்தான் அந்த மாநிலம் வளர்ச்சி அடையும். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்க கூட்டணி வச்சிருக்கிற காங்கிரஸ் மட்டும் தமிழ்நாட்டிலயா இருக்கு? டெல்லியில தான் இருக்கு. இவ்வளவு நாள் காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி 2006ல இருந்து வச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க, சரிங்களா? சோ 2014 வரைக்கும் காங்கிரஸ் தான் டெல்லியில இருந்தாங்க. அப்போ அவங்க கூட கூட்டணி வச்சீங்க. அப்போ உங்களுக்கு டெல்லியை பத்தி எதுவுமே தெரியாதா? அவங்க இந்த தமிழக மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணல அப்படின்றது இங்க இருக்கிற பொதுமக்களுக்கு நிச்சயமா தெரியும். சோ அம்மா சொல்ற மாதிரி இந்த லேடியா அந்த மோடியா அப்படின்னு ஒரு பஞ்சு டைலாக் சொல்லியிருப்பாங்க. அதையே நீங்க உல்டாவாக்கி சொல்லலாம்னு நினைக்கிறீங்க. நிச்சயமா உங்களோட இந்த பஞ்சு டைலாக் நிச்சயமா எடுபடாது. உங்க குடும்பத்துக்கு உங்க பையனுக்கு ஒரு பிரச்சனைன்னா டெல்லியில போய் உக்காந்துடுறீங்க. உக்காந்துட்டு அந்த பிரச்சனைய முடிக்கிற வரைக்கும் அங்கேயே இருந்து முடிச்சுட்டு வரீங்க. ஆனா தமிழக மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை பத்தி கவலையே பட மாட்டேன்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும், தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் குடும்ப அரசியலுக்கு எதிரான தேர்தல். நேர்மையான அரசியல் நடக்க வேண்டும் அப்படின்னு பாடுபடுகின்ற தேர்தல். இந்த தேர்தலோடு உங்க குடும்ப அரசியல் விரட்டி அடிக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை. சார், அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஆட்சியில் பங்கு கோரிக்கை எங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றின கருத்து, உங்களுடைய கருத்து என்ன சார்? நேற்றைய தினம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் இந்தியா டுடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்க்ளேவ் நடத்தினாங்க. அந்த கான்க்ளேவ்ல தான் இந்த பதிலடி அவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இல்லையா, ஆட்சியில வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அதிகாரம் தரமாட்டோம்னு சொன்னார் இல்லையா, அதுக்காக அவர் பதிலடி கொடுத்திருக்காரு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கான்க்ளேவ் வந்து ஆங்கரா இருந்து செட் பண்றவங்க கேட்கிறாங்க, சார் நாங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது
பேப்பர் துண்டு இருக்கா, ஸோ உங்களோட நோட்ஸ் ஏதாவது வச்சுக்கோங்க, நாங்க கேட்கறத நீங்க புள்ளி ஒருத்தர் சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர் சொல்றாரு, எனக்கு பேப்பரை படிச்சு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து அவரு இன்டைரக்டா இல்லைங்க டைரக்டாவே கலாய்க்கிறாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த விதமே தேவையில்லை, நான் செய்த சாதனைகளை பேசுறதுக்கு எனக்கு எதுக்கு வந்து குறிப்புன்னு கேட்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்டிஏ கூட்டணியில வந்து இவங்க எப்படி நரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னா, எங்களுக்கு வந்து கடையை விரிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கோம், கூட்டணி கட்சிகளே வரமாட்டேன்றாங்க, எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரமாட்டேன்றாங்கன்னு சொன்னாரு. பிரச்சனை எங்க கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா 2006ல இருந்து ரொம்ப வந்து வெற்றி கூட்டணி, எங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லை, நாங்க சுமூகமா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணி வச்சிருந்தாரு திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமா காங்கிரஸும் திமுகவும் அடிச்சுக்காத குறைதான், தெரு சண்டை மாதிரி அடிச்சுக்கிறாங்க. ஆனா இத பத்தி கூட நான் இப்பயே சொல்றேன், எந்த மீடியாவும் இதை பெருசா வந்து மிகைப்படுத்தாம இதை ஜஸ்ட் லைக் தட் போயிடுறாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா என்டிஏவிலையோ இல்ல ஒரு டிவிகேலையோ ஒரு பிரச்சனைன்னா உடனே அதை பத்தி பயங்கரமா விவாத மேடைன்ற பேர்ல நிறைய விவாதிக்கிறாங்க. அதுக்குதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா சொல்றாரு, எங்க கூட்டணியில கூட்டணி ஆட்சி வேணும்னு எதுவுமே கேட்கல அப்படின்றாரு. உண்மை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இங்க அமிக்கபிளா ஒரு பேசிட்டு இருக்காங்க என்டிஏக்குள்ள. அதாவது மெஜாரிட்டியா வந்துட்டா நீங்க தனியா ஆட்சி அமைச்சுக்குங்க, அப்படி இல்லைன்னா கூட்டணி ஆட்சி தான் நாங்க கேட்போம், அப்ப நீங்க வந்து இது வந்து அதிகாரத்துல பங்கு தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து வெளியில வராம இவங்க வந்து அந்த அளவுக்கு அமுக்கபிளா பேசி முடிச்சுட்டாங்க. அதனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஆணித்தரமா பேசுறாரு. இது வந்து மக்கள் மத்தியில ஒரு பாசிட்டிவ் வைபை தான் கொண்டு வரும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னும் போக போக திமுக கூட்டணியில நிறைய விரிசல்கள் உண்டாக போகுது. எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இவங்க காங்கிரஸ் வந்து 36 சீட்டு கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப நான் காங்கிரஸ் 36 சீட்டு குடிச்சிட்டா விசிகா என்ன பண்ணுவாங்க, கம்யூனிஸ்ட் 2 பேர் என்ன பண்ண போறாங்க, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ண போறாங்க, மக்கள் நீதி மையம் என்ன பண்ண போறாங்க. ஏன்னா அவங்க போன வாட்டி அசம்பிளி எலெக்ஷன்ல இல்ல, இப்போ அவங்க புதுசா உள்ள வந்திருக்காங்க. சரிங்களா? சோ இது போல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முஸ்லிம் யூனியன் லீக் இந்த மாதிரி நிறைய கட்சிங்க வந்து சிறிய கட்சிங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் எப்படி பிரிச்சு கொடுத்துட்டு எப்படி இவங்க வந்து நிக்க போறாங்க, இதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெடிக்க போகுது, பொறுத்து இருந்து பார்க்கலாம். சார், அப்போ திரு கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு சார்? அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது கதையை முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவரை பத்தி மட்டும்தான் வந்து யோசிக்கிறாருங்கண்டி, அவர் கூட இருக்கிறவங்களை பத்தி அவர் என்னைக்குமே யோசிச்சது இல்லை. அவர் ஒரு செல்ஃபிஷ்னு தான் சொல்லணும் திரு கமலஹாசன் அவர்களை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட கட்சி ஆபீஸ வந்து அறிவாலயத்துல போயிட்டு பெட்டு போட்டு தூங்குற மாதிரி தான் இருக்காரு கண்டி. அவர் கட்சியை பத்தி யோசிக்கவே இல்லை. அவர் கொடுத்தான்னா கொடுக்கலன்னா என்ன, அப்படியே கொடுத்தாலும் 1 இல்ல 2 சீட்டோ கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. கேட்டுட்டு இருக்காரு, கூட இருக்கவங்களை வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கொடுத்தாலும் அவரோட டார்ச் லைட் சின்னத்துல நிக்க முடியும்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா இவங்க வந்து 1 கொடுத்தா 2 சீட்டு கொடுப்பாங்க, டார்ச் லைட் சின்னத்துல நிக்க சொல்ல இவங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்க சொல்றாங்க. அதுலயுமே வந்து இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வரலாம். ஆனா அதை பத்தி எனக்கு தெரிஞ்சு கருத்து வேறுபாடு வந்தாலும் கமலஹாசன் வந்து அடிமையா தானே இருக்காரு, அங்கேயே பெட்டு போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் இதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாரு. சார், நேற்றைய தினம் சீமான் அவர்களை சென்னையில அரெஸ்ட் பண்ணதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஏன் சார், எதற்காக அரெஸ்ட் பண்ணாங்க? அதாவது அது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் நலச்சங்கம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 10 நாள், அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து அவங்க ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் இது சம்பந்தமா வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ கடந்த 10 நாளா பண்றாங்க. நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்துல 10வது நாளா போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர், அவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக கிளம்பி வரதா தெரிஞ்சுது. ஸோ இவங்க கிளம்பி வராங்கன்னு தெரிஞ்சு இவர் வராருன்னு சொன்ன உடனே என்ன பண்ணா, வேகமா அவங்கள அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்திட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவரு கரெக்டா அந்த டைமுக்கு வந்துட்டாரு. அவங்க அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏற்றும் போது அப்ப இவரை பார்க்க விட மாட்டேன்னு சொல்லி போலீஸ்காரங்களாம் வந்து தடுத்து இருக்காங்க. பட் இவரு கேஷுவலா வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போறேன், அற வழியில என்னையா வந்து பிளாக் பண்றீங்கன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணதுல இல்ல போராட்டம் முடிஞ்சிச்சு, அவங்களை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வண்டியில ஏத்துறோம்
அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல, அவங்க கூட நானும் வண்டியில ஏறிக்கிறேன்னு சொல்லி வண்டியில ஏறி அண்ணன் போயிட்டாரு. போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் சென்னையை வந்து சுத்தி காட்டியிருக்கிறாங்க. சுத்தி காட்டிட்டு அண்ணனை வந்து இறக்கி விட்டுட்டாங்க. அண்ணனும் வந்து வெளியில வந்து பெட்டி கொடுத்துட்டு சாவகாசமா இது மாதிரி வந்து இவங்களோட போராட்டங்கள் வந்து நியாயமான போராட்டம், இவங்களுக்குலாம் வந்து அரசு செவி சாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இதான் நடந்தது. இவங்களோட மாநில தலைவர் வந்து ஜெகதீஸ்வரி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க போராட்டம் வந்து தற்காலிகமா வந்து நிப்பாட்டி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்களோட சங்கத்தை சேர்ந்த ஊழியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருச்சி, கள்ளக்குறிச்சி, சேலம் இந்த பகுதியெல்லாம் வந்து போராட்டம் நடத்தும் போது அவங்களெல்லாம் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தகவல் வரவே நாங்கள் டெம்பரவரியா இந்த போராட்டத்தை நாங்கள் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, இது மாதிரி ஏழைகளோட பாவத்தை கொட்டிக்காதீங்க அப்படின்னு தான் நான் திருப்பி சொல்றேன். வீடியோ ஷூட்டுக்கும் நீங்க வந்து விளம்பரத்துக்கும் செய்யற செலவை யாரோட பணம்? மக்களோட வரி பணம். இந்த பணத்தை இத மாதிரி அரசு ஊழியர்களுக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க இல்லையா, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு உபயோகிச்சிருந்தா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஓட்டு வந்திருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பயங்கரமா ஃபோர்ஸ் கொடுக்கறது, நடந்து போகும்போது எதிர்ச்சியமா வரா மாதிரி நரேட்டிவ் செட் பண்றது, ஆளுங்களை செட் பண்ணி வீடியோஸ் ஷூட் பண்ணிட்டு ஸோ விளம்பரப்படுத்திட்டு அதுக்கு உண்டான அன்னெசரி செலவு. நீங்க செய்யற ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து பேப்பர் அளவிலேயே தான் இருக்கு, ஒண்ணு கூட செயல் வடிவிலேயே இல்லை. திட்டம்னா என்ன? அது ஒரு உடல் உயிர் சம்பந்தப்பட்டது. அந்த உடல் உயிர் சம்பந்தப்பட்டது ரெண்டுமே சேர்ந்து இருந்தாதான் அதுக்கு மதிப்பு. உடல்ல உயிர் இல்லைனாலும் சரி, அந்த உடலுக்கு மதிப்பு இல்லை. அதே போல நீங்க கொண்டு வர திட்டங்கள் அத்தனையுமே வந்து உடல் மட்டும்தான் இருக்கு, உயிர் இல்லை, பேப்பர் வடிவிலேயே வெளியே போயிடுது. அதனால இத மாதிரி விளம்பரத்துக்கு செலவு செய்யாம மக்களையும் கொஞ்சம் பாருங்க. இது போல அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க, அரசு ஊழியர்களை கோரிக்கையும் நிறைவேற்றுங்க. இது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். சார், விசில் ஊத தடைன்னு சொல்றாங்க. தூய்மை பணியாளர்கள், கண்டக்டர், டிராஃபிக் போலீஸ் எல்லாம் விசில் ஊதக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பத்தின கருத்து என்ன சார்? இது வந்து நிச்சயமா சொல்லணும்னா ரொம்ப சிரிப்பான ஒரு விஷயம்தான். டிவிகேக்கு வந்து விசில் சின்னம் கொடுத்தாலும் கொடுத்துட்டாங்க, இந்த திமுக காரங்க பயப்படுறாங்க பாருங்க. ஐயோ, அதை வந்து தாங்கவே முடியல. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கண்டக்டர் இருக்காங்கன்னா பஸ்ல வந்து விசில் ஊதக்கூடாதான், டிராபிக் போலீஸ் விசில் ஊதக்கூடாதான், தூய்மை பணியாளர்கள் வந்து குப்பை சேகரிக்க வரும்போது பாத்தீங்கன்னா பொதுவாக விசில் ஊதிட்டு தான் வந்துட்டு ஒவ்வொரு வீட்லயும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள விசில் ஊதக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்களாம். இதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இப்படி ஒரு பயந்த மனுஷனை நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த கட்சி வந்து மார்த்தட்டி சொல்றேன், நாங்க வந்து ஒரு கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்லிட்டு சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்து போனா என்ன பண்றது? இது அவங்களோட ரொட்டீன். மனுஷன் வந்து குழந்தைங்க விசில் ஊதும், ரொட்டீன் லைஃப்ல மக்கள் விசில் ஊதுறாங்க. அவருக்கு என்ன பயம் அப்படின்னா, இந்த விசில் ஊதுறதுனால அந்த சின்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு. இதெல்லாம் வந்து தடுக்கவே முடியாதுங்க. ஸோ இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநகராட்சியிலையும், நகராட்சியிலையும், பேரூராட்சியிலையும் வந்து பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் மூலியமா வந்து ஒவ்வொரு வீட்லயும் போய் குப்பையை வந்து சேகரிச்சு அவங்க பணியை அவங்க செய்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்களோட ஹேண்ட் ஃப்ரீயா இருக்கிறது வந்து விசில் தான். விசில ஊதி கேட்க போறாங்க. இதுக்கப்புறமா வந்து ரெக்கார்டட் வாய்ஸ் வச்சு பேசுவாங்க. ரெக்கார்டட் வாய்ஸ் தெரிஞ்சாலும் நிறைய பேருக்கு வந்து அதை சரியா கண்டுக்க மாட்டேன்றாங்க தானே. விசில் ஊதி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று தூய்மை பணியாளர்கள் வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபத்தமா இருக்குங்க. ஏன்னா எதெல்லாம் தடை பண்ண முடியும்? இப்ப டிராபிக் போலீஸ் விசில் ஊதி தான் அவரோட பணியை செய்ய முடியும். அதை தடுத்துட முடியுமா? கான்ட்ராக்டர் விசில் ஊதாம என்ன பண்ணுவாரு? பில் அடிச்சிட்டு இருப்பாரா? ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் விட்டுடணும். இப்படி விடாம இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்கொத்தி பாம்பா இவங்க இருக்கிறதுனால தான் இந்த சின்னம் வந்து பிரபலமாக போகுது. ஸோ சில விஷயங்களை வந்து கண்டும் காணாம இருக்கிறது தான் நல்லதுங்க. சார், அனைத்து மணமகிழ் மன்றங்களையும் உடனடியாக மூட வேணும்னு அன்புமணி ராமதாஸ் சொல்றதா ஒரு செய்தி வந்திருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் மீடியா முன்னாடி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அரசாங்கத்துக்கு. என்ன அப்படின்னா, அனைத்து மணமகிழ் மன்றங்கள் இருக்கு இல்லைங்களா, நிறைய இடத்துல இது இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து வழங்குவது தமிழ்நாடு மதுவிலக்கு கலால் துறை F1, F2, F3 அண்ட் F3A இது மாதிரி வந்து வகையா வந்து பிரிச்சிருக்காங்க. F1 அப்படின்றது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தனியாருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இது வந்து வெளிநாட்டு மதுபானங்கள் வந்து இந்தியாவில தயார் பண்ற வெளிநாட்டு மதுபானங்களுக்கு மட்டும் இது லைசன்ஸ். இது சில்லறையா கொடுக்குறாங்க, ஹோல்சேலா கொடுக்கறது இல்ல. சோ இது வந்து பிரைவேட்டுக்குள்ள அரசாங்கமே இது வந்து நடத்துது. F2 அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய
லஞ்சம் ஊழல் நடைபெறுவதற்கு வந்து இது ஒரு துருப்பு சீட்டாவும் இதை வந்து திமுக காரங்க யூஸ் பண்றாங்க. எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த F2 லைசன்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மணல் மகிழ் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த எடுத்துப்பாங்க. அந்த இடத்த எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில கிரைடீரியா சில பாலிசி வச்சிருக்காங்க இந்த லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு. அதாவது ரெகுலர் வாடிக்கையாளர்கள் இந்த மணமகிழ் மன்றத்துக்கு வந்து ரெகுலரா வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த மதுபானம் லைசன்ஸ் கொடுத்தா அந்த மதுபானத்தை வந்து அவங்களுக்கு விற்பனை செய்யணும், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு இருக்கு. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு 100 பேராவது அந்த மணமகிழ் மன்றத்துல வந்து உறுப்பினரா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு பாலிசியை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களும் இந்த பார் நடத்துற உரிமையாளர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. சரி இது கொடுத்துட்டா உடனே லைசன்ஸ் கொடுத்துருவாங்க கேட்டா நிச்சயமா கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அமைச்சர் வந்து அந்த சைன் பண்றதுக்கு குறிப்பிட்ட பணத்தொகை சுமார் 50 லட்சம் சொல்றாங்க. அதே போல அந்த பகுதியில் உள்ள மாவட்ட செயலாளருக்கு, திமுக மாவட்ட செயலாளருக்கு 30 லட்சம், அந்த மாவட்டத்தில் உள்ள பகுதி செயலாளர், அது எந்த இடத்துல பகுதிக்கு வருதோ அந்த பகுதி செயலாளருக்கு 10 லட்சம், வட்ட செயலாளருக்கு 5 லட்சம். அதன் பிறகு காவல்துறையில வந்து லைசன்ஸ் எடுக்கிறது, ஃபயர் சர்வீஸ் லைசன்ஸ் கொடுக்குறது, டிராபிக் போலீஸ் வந்து லைசன்ஸ் கொடுக்குறது, இப்படி வந்து இது லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இவ்வளவு பணம் செலவு பண்ணி இதுக்கு வராங்க அப்படின்னா இதுல லாபம் இல்லாம யாரும் வர்றது இல்லை. இவ்வளவு பணமும் கொடுக்குறாங்க. இது போக அரசாங்கத்துக்கு லைசன்ஸ், அதாவது இப்ப மாநகராட்சியில இருந்ததுன்னா 12 லட்சம் முறையான பணம் அரசாங்கத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கறது. இப்போ நகராட்சி பெருராட்சி இந்த மாதிரி இடத்துல இருக்குதுன்னா 8 லட்சம் ரூபாய் லைசன்ஸுக்குன்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு பணம் கொடுக்குறாங்க. இதுல வந்து இந்த குறிப்பிட்ட 100 பேர் தான் வராங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையவே கிடையாது. வெளியில இருந்து எல்லா பப்ளிக்குமே போறாங்க. இதெல்லாம் கண்டும் காணாம இருக்கிறதுக்கு அந்தந்த பகுதியை சேர்ந்த கட்சிக்காரங்களுக்கு, காவல்துறையினருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து லஞ்சத்தை கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 1500 கிளப்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அததான் வந்து திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோடிட்டு காட்டி இருக்கிறாரு. இதன் மூலியமா பணம் கொட்டுது அப்படின்னு சொல்றாரு, லஞ்ச லாவண்யம் பெருகி கிடக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நாங்க வந்து அனைத்து டாஸ்மாக் வந்து கடைகள் எல்லாம் வந்து படிப்படியா குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. திருமதி கனிமொழி அக்கா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து பேசுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு இருக்கும், இப்ப அந்த கேள்வி கேட்டாவே எழுந்து ஓடிடுவாங்க, பத்திரிகை முன்னாடியே வரமாட்டாங்க. இதுதான் திமுகவோட நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு கடைகளை வந்து குறைச்சிருக்காங்கன்னு கேட்டா 500 கடைகளை இந்த 4.25 வருஷத்துல குறைச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனா 1500 மணமகிழ் மன்றம் அப்படின்ற பேர்ல லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கிளப்புக்கு கொடுக்கிற லைசன்ஸ் பேர் வந்து FL2. இந்த FL2 லைசன்ஸ் வச்சுதான் கிளப்போட பார்ஸ் வந்து நடத்த முடியும். சோ இது எல்லாம் வந்து வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிறாங்க. கண்டிப்பா பொதுமக்களுக்கு தெரியும். எப்படி தெரியாம போகும்? எல்லாத்துக்கும் விடை 2026 சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும். சார், திரு OPS அவர்கள் வந்து தை முடியறதுக்குள்ள அவருடைய முடிவை சொல்றதா சொல்லியிருந்தாரு. என்னதான் சார் அவர் முடிவு பண்ணியிருக்காரு? திரு O பன்னீர்செல்வம் அவர்கள் முடிவு என்ன, அதிமுக கூட என்ன சேர்த்துக்குங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அவரோட நிலைமை வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமையில இருக்குங்க. அவர் கூட இருந்தவங்க யாருமே இன்னைக்கு இல்ல. ஸோ அவர் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திரு வைத்தியலிங்கம் அவர்கள், திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள், JCD பிரபாகரன் அவர்கள், இந்த மாதிரி முக்கியமான தலைவர்களா இருந்தாங்க. வெல்லமண்டி நடராஜன் அவர்கள், அப்புறமா வந்து ஐயா பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள், எல்லாருமே வந்து தனித்தனியா போயிட்டாங்க. ஏன்னா இது இவரோட தவறான முடிவு தாங்க காரணம். அரசியல் அதிகாரத்துக்காக நீதிமன்றத்தை அவர் போனதுதான் மிகப்பெரிய தப்பு. நீதிமன்றத்தினால அவருக்கு என்ன பலன் கிடைச்சிட போகுதுன்னு எனக்கு தெரியல. சோ எதுவாக இருக்கட்டும், அவர் வந்து அவர் கட்சி தொண்டன் ஒருத்தர் வந்து கட்சி வந்து ஒன்று ஆரம்பிச்சு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. ஃபைனலா அவருக்கு அதுதான் ஒரே ஒரு வாய்ப்பு. அந்த கட்சி மூலியமா அவர் வந்து 2 சீட்டு கொடுப்பாங்க, அவருக்கும் அவர் பிள்ளைக்கும் இந்திய கூட்டணியில. அதுல வந்துதான் அவர் சேர முடியும். அதை விட்டு அவர் TVKக்கு போனார்னா அவரோட அரசியல் வாழ்வு பூஜ்ஜியம் தான். இதுக்கப்புறமா அவருக்கு லைஃபே இல்லாம போயிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்று. சார், இன்றைக்கான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளுக்கு ரொம்ப நேர்மையாகவும் நேரடியாகவும் பதில் சொன்னமைக்கு நன்றி சார். உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். நன்றி.